நான் ஒரு சாதாரண ஆளுங்க. பஸ் கண்டக்டருக்கு முன்னால நான் ஒரு ஆபீஸ் பாய், ஒரு கூலி, ஒரு கார்பெண்டர், அதுக்கப்புறம் தான் நான் பஸ் கண்டக்டர். இப்போ நடிகன், நாளைக்கு என்னமோ எனக்கு தெரியாது. டாக்டர் பாரதி மோகன், தஞ்சை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பற்றி சில வார்த்தைகள். என்ன ஸ்டைல் கிங் சொல்லுவாங்க. நான் ஸ்டைல் கிங் சொன்னா சிவாஜி சார் ஸ்டைல் சக்கரவர்த்தி. நடிப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர். கங்காதரன், வேலூர். பிரதம மந்திரி நரசிம்மராவ் பற்றி உங்கள் கருத்து? நமக்கு சுதந்திரம் வந்ததிலிருந்து நேரு ஃபேமிலியை சேர்ந்தவங்களை தவிர யாருமே பிரைம் மினிஸ்டரா 5 வருஷம் டர்ம் பினிஷ் பண்ணதே கிடையாது. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு பி. நரசிம்மராவ் அந்த 5 இயர்ஸ் டர்ம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய விஷயம். அது இல்லாம பொருளாதார ரீதியா உலக அளவில் நம்ம இந்தியா பேசப்படுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது மிகப்பெரிய சாதனை. பாண்டியன், திண்டுக்கல். உலகில் எப்பவும் இன்பமாக இருப்பவர்கள் யார்? 3 பேர். ஞானி, குழந்தை, பைத்தியக்காரர். ஞானி எல்லாத்தையும் அறிந்தவர், குழந்தை ஏதும் அறியாதவர், பைத்தியக்காரன் எதுவும் அறியாது எதுவும் தெரியாது, ரெண்டு கேட்டா. புவனேஸ்வரி, மதுராந்தகம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி என்ன திட்டமிட்டிருக்கிறீர்கள்? நான் திட்டமில்ல இருக்க மாட்டேன். என்னுடைய இமேஜ், என்னுடைய பணம், என்னுடைய அந்தஸ்து அதெல்லாம் குழந்தைகளை பாதிக்க கூடாது. அவங்க அவங்க காலங்களில் நிற்கிற மாதிரி செய்யணும். சோ எங்களுடைய ஐடியாலஜி அதெல்லாம் அவங்க மேல திணிக்க கூடாது. அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். மண்ணடி கோபி, எர்ணாவூர். உங்களின் பலம் எது, பலகீனம் எது? என்னுடைய பலம் உண்மை, என்னுடைய பலகீனம் என்னுடைய கோபம். ஊபி திவாரி, சென்னை. அம்மா தெய்வம், இதில் யாருக்கு முக்கியத்துவம் தருவீர்? கண்டிப்பாக அவனுக்குதான் முக்கியத்துவம் தர. தேவிப்பட்டினம். காந்தியடிகள் பற்றி தங்கள் கருத்து? உண்மையின் வடிவம், ஒரு மிக பெரிய யோகி. சூர்யா தேவி, குன்னூர். அடுத்த பிறவியில் யாராக, எங்கு பிறக்க விரும்புகிறீர்கள்? இந்த பிறவிதான் கடைசி பிறவாக்கிக் கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்க. சத்தியமா ஐயோ அடுத்த பிறவே வேண்டாம். கோகிலா, விஜயவாடா. NTR மனைவி லட்சுமி பார்வதியை நீங்கள் விமர்சனம் செய்தது பற்றி? நாங்க சொன்னது, ஒரு பேராசை கொண்ட பெண்ணால ஒரு நாட்டையும் வீட்டையும் எப்படி கெடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன. அவங்க பேராசை விட்டாங்க, ஒரு பெண்ணால அதை மட்டும் பிடிச்சிட்டாங்க. சரி, துஷ்ட சக்தின்னு சொல்றது பேராசை, பழி உணர்ச்சி, சுயநலம், இதெல்லாம் துஷ்ட சக்திகள். சோ என்ன அதை வச்சுட்டு நம்ம பெண்ணுங்களை நான் மதிக்கல, நான் பெண்களுக்கு எகென்ஸ்டா போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் பெண்கள் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்கேங்கிறது ஆண்டவனுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். கே. ரஜினி பாபு, கடலூர். ஆன்மீகம், அரசியல் ஒப்பிடுக. அது ஒப்பிடவும் முடியாதுங்க, ஒப்பிடவும் கூடாது. என்ன ரெண்டுமே பாம்பு கீரி மாதிரி, ஆப்போசிட் டைரக்ஷன். முரளி, பாம்பே. What do you not like about the present politicians? Most of the politicians are engrossed in verbal war, attacking each other, instead of looking into what exactly has to be done. குலாம் முகமது, நாகை. எளிமை, அடக்கம், பணிவு. யாரிடமிருந்து இந்த தாரக மந்திரத்தை கற்றுக்கொண்டீர்கள்? சிவாஜிராவ் கிட்ட இருந்து. ஆர் லெனின், நெல்லை மாவட்டம். பொது நிகழ்ச்சிகளில் தாடியுடனும் மீசை இல்லாமலும் வித்தியாசமாக தோன்றுகிறீர்களே, இமேஜ் பற்றி கவலைப்படுவதில்லையா? வெளி தோற்றத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அண்ட் நீங்க என்ன நேசிக்கிறது என் உள்ளத்தின் எனக்கு நல்லா தெரியும். தாமஸ், திருவனந்தபுரம். பாரதியார், பெரியார், காமராஜர், அண்ணா, MGR இவர்களை பற்றி ஒவ்வொரு வரி கூறுங்கள். தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினியை அழித்திடுவோம் என்று முழங்கிய ரெபல் போயட். பெரியார், தன்னை தான் நாத்திகன் என்று அழைத்துக் கொண்ட மிகப்பெரிய ஆன்மீகவாதி. காமராஜர், உண்மையா படிக்காத மேதை. அண்ணா, மாபெரும் தலைவர். MGR, நடிக குலத்துக்கு மிகப்பெரிய மரியாதையை கொண்டு வந்தவர். வி. நாராயணி, திருத்துறைப்பூண்டி. ஜெயலலிதாவிடம் உங்களுக்கு பிடித்த குணம் எது? தன்னம்பிக்கை. சரவணன், திருச்சி. அரியாசனத்தில் அமர்ந்து ரசிப்பது, ஆண்டியாய் உலகை சுற்றுவது, இதில் அதிக இன்பம்? நான் ஒண்ணுதான் பார்த்திருக்கேன், இன்னொன்னு பார்க்கல. ஒருவேளை அதுவும் பார்த்தா அதுக்கப்புறம் எதுல இன்பம் சொல்றேன். உங்களுக்கு அறிவுரை சொன்னது யார்? எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் முதல் அறிவுரை சொல்றது தாய். என். சுப்பிரமணியம், கல்கத்தா.
நீங்கள் அடிக்கடி இமயமலைக்கு எதை நாடி செல்கிறீர்கள்? என்னை நான் நாடி செல்கிறேன். பி. சாந்தா, மதுரை. மனிதன் எப்போது மகானாகிறான்? தன்னை தான் உணரும் போது. ஜி. கஜேந்திரன், பொள்ளாச்சி. தங்களின் உடலை சதை போடாமல் எப்படி கச்சிதமாக வைத்துக் கொள்கிறீர்கள்? கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் தூக்கம், கொஞ்சம் உடல் பயிற்சி, கொஞ்சம் யோகா, கொஞ்சம் தியானம். எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்பு. M.A. ஆனந்த், கடலூர். எப்போதாவது கண்ணாடியில் சிவாஜி ராவை கண்டதுண்டா? சிவாஜி ராவை பார்க்காத நாளே கிடையாது. செல்வம், திண்டிவனம். சில அரசியல் தலைவர்கள் நம் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்களே, இது பற்றி உங்கள் கருத்து? வரவேற்கத்தக்கது. சரியாகத்தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை ஒரு செட்டியாரோ, கவுண்டரோ, ஒரு முதலியாரோ, ஒரு தேவரோ, ஒரு பிராமினோ, நான் பிராமினோ ஒன்று ஆளணும் சொல்லலையே, ஒரு தமிழன் தானே ஆளணும் சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் பேசுறவங்க எல்லாருமே தமிழர்கள் தான். வேதவல்லி, திருவல்லிக்கேணி. அப்பா அம்மா செய்த புண்ணியம் குழந்தைகளை வந்து சேரும் என்று கூறுகிறார்களே, உண்மையா? அதுல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்ல. அவங்க செஞ்ச பாவம் புண்ணியம் அவங்களுக்கு போய் சேரும். பாலகிருஷ்ணன், சிங்கப்பூர். அடிக்கடி மேல்நாடு போறீங்களே தலைவா, மேலை நாட்டு மக்களுடன் இந்திய மக்களை ஒப்பிடுக. சென்டிமெண்ட், அட்டாச்மெண்ட், இந்த சொந்த பந்தம் அங்கே கிடையவே கிடையாது. அதனால அவங்க கஷ்டப்படுறாங்க. இந்த சென்டிமெண்ட், அட்டாச்மெண்ட், சொந்த பந்தம் இங்க ரொம்ப ஜாஸ்தி. அதனால இவங்க கஷ்டப்படுறாங்க. ராம் மணி, ராஜா, ராஜபாளையம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் பற்றி? காலில் சிறப்பு போட்டுக் கொள்ளாமல் கல்லும் முள்ளும் இருக்க பாதையில் நடக்கிற மாதிரி. என்ஜினியரும், மணக்காடு. உங்கள் கருத்தை என்றைக்காவது யாருக்காகவாவது மாற்றியதுண்டா? ஆர். கவுஸ், நாகூர். ரசிகர்களை மதிக்கும் நீங்கள் உங்கள் பிறந்த நாளில் அவர்களை சந்திக்க மறுப்பது ஏன்? பாருங்க, வெளியில் இருந்து என்ன வந்து பார்க்கணும், சிரமதாசம் வந்து பார்க்கணும்னா ஒவ்வொரு ஆள் சராசரி 400 ரூபாய் செலவு பண்ணிட்டு வருவாங்க. சோ ஒரு ஆளுக்கு 400 ரூபாய் சொன்னா 25,000 பேருக்கு 1 கோடி, 50,000 பேருக்கு 2 கோடி. சோ இவ்வளவு பணம் வேஸ்ட். ரெண்டாவது, அவங்க வரும்போது பஸ், லாரி, வேன்ல வரும்போது நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது நிறைய பேர் இறந்திருக்காங்க, நிறைய பேருக்கு அடியெல்லப்பட்டிருக்கு. மூணாவது, பொதுமக்களுக்கு வந்து நிறைய இடைஞ்சல் வருது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் நான் வந்து பிறந்த நாள் அன்னைக்கு நான் யாரையும் சந்திக்கிறது இல்லை. ராம்கி, மயிலாடுதுறை. தியானத்தின் போது மனம் அலை பாய்கிறதே, அதை எப்படி கட்டுப்படுத்துவது? இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன பெரிய யோகி சாமி நினைச்சிட்டாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து சில பேர் அதை ட்ரை பண்றாங்க, அதை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் ஐயோ முடியல வச்சுட்டு ஒரு இன்ஃபேக்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுறது. சோ அதுல வந்து தேவையில்லை. முதல்ல வந்து மனசு அப்படிதான் போகும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சோ காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 5 மினிட்ஸ் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்க உட்காந்துட்டு ஜஸ்ட் உங்க மனசு மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது எங்கேயாவது போட்டு, பணத்தை பின்னால போட்டு, ஒரு எதிர்ப்பு பின்னால போட்டு, யார் பின்னால போட்டு ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எழுதிச்சிடுங்க. அப்படியே அதை கண்டினியூ பண்ணுங்க. அது பண்ண 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 அது அப்படியே வந்து மனசு உங்க கண்ட்ரோல்ல வரும். அப்போ வந்துட்டு நீங்க உங்க இஷ்ட தெய்வம், ஆறு மந்திரம், அதை பத்தி நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இது எப்படின்னு சொன்னா, ஒரு குப்பை தொட்டி இருக்கு. நீங்க அதுல ஏதாவது புதுசா போடணும்னு சொன்னா முதல்ல அந்த தொட்டில குப்பையை எடுக்கணும். அது எடுத்த பிறகுதானே நீங்க புதுசா போட முடியும். ஆக அதெல்லாம் போட்டோம், அது வந்து இயற்கை. அதை பத்தி நீங்க எந்த ஒரு இன்ஃபைட்டி காம்ப்ளெக்ஸ் எதுவுமே வச்சுக்காதீங்க. நீங்க ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணுங்க. லுக்மான் கஜினி, திருச்சி. ஒரு பத்திரிகையிலும் டிவியிலும் ஒரு நடிகர் உங்களை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளாரே, அது பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? ரத்தம் கொதிக்குது தலைவா. இது ஜனநாயக நாடு. அவங்க உங்க கருத்து சொல்ல எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்கு. நான் விமர்சனங்களை வரவேற்க. சமயபுரம். பாம்பு என்றால் படையும் நடுங்கும். நீங்க எப்படி பாம்பு கூட தைரியமா நடிக்கிறீங்க? ஆக்சுவலா பாம்பு எனக்கு ரொம்ப பயங்க. என்ன பண்றது, படத்துல பாத்தீங்கன்னு சொல்ல அந்த மாதிரி சீனியா வருது. பாம்பை வச்சுக்கிறது, பாம்பை வந்து கையில பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி. சரி, நான் கூட சரி வாங்குற பணத்தை நினைச்சிட்டு செஞ்சுடுறது. சரோஜா, அரக்கோணம். உங்களுடைய ரசிகர்களில் நிறைய குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? குழந்தைங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க, இருந்தாலும் சொல்லிடுவேன். இந்த டிவி பாக்குறது கொஞ்சம் கம்மி பண்ணீங்க, நிறைய விளையாடுங்க. அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும், மைண்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.
ரஜினி முருகன் திருச்செந்தூர். ஆரம்பகால ரஜினி முன்கோபக்காரர், இப்போதைய ரஜினி ஒரே ரஜினி, அதே ரஜினி தான். ஜி வாசுதேவன் கோவை. சமீபத்தில் நடந்த உங்களால் மறக்க முடியாத நிகழ்ச்சி ஒன்றை கூறுங்கள். பாஷா வெட்டி விழா பங்கனுங்க, வாழ்க்கையிலே மறக்க முடியாத நிகழ்ச்சி. மொட்டை கடிதம். உன் பிறந்த நாள் அன்று மிகவும் அதிக பவர் உள்ள வெடிகுண்டு வைத்து உன்னை கொல்லப் போகிறேன். சின்ன பயலான உன்னை கொல்ல எனக்கே மனசு கஷ்டமாக இருந்தாலும் உன் தொல்லை தாங்க முடியவில்லை. உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க, நீங்க கும்பிடுற ஆண்டவனை கேட்டு பாருங்க. ரெண்டு பேரும் சரியான்னு சொன்னா go ahead. என்னைக்கு ஒரு நாள் போய் தானே, கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். ரஜினி கார்த்திக் திருவாரூர். பல அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க உங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து? உண்மைதான், உண்மைதான். இப்போ நடக்கிற அரசியல், இவங்க நடத்துற அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் எல்லாம், அரசியல் என்பது பொதுநலம். சுயநலவாதிங்க அந்த பொதுநலத்துக்கு வரக்கூடாது. சுயநல நினைப்பு இருக்கிறவங்க பொதுநலத்தில் இருக்கக்கூடாது. ஏழையே ஏழையா இருக்க விடக்கூடாது. சிலர் வாழ பலரை தாழ விடக்கூடாது. கரூர். வெடிகுண்டு தமிழ்நாட்டில் வெடிக்கிறது மட்டும்தான் உங்க காதுல கேட்குதா? பிற மாநிலங்களில் வெடிக்கிறது கேட்கலையா? அதுக்கு குரல் கொடுக்காது நீங்க, இதுக்கு மட்டும் குரல் கொடுக்க காரணம்? முதல்ல நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம், அதுக்கப்புறம் வேற வீட்டை பார்ப்போம். ரமணி, அண்ணா நகர், சென்னை. உங்களுக்கும் பிரதமருக்கும் நடந்த சந்திப்பு பற்றி? அது பற்றி இப்பவே எதுவும் சொல்ல நான் விரும்பல. பட் டெஃபினெட்லி இட் வாஸ் நாட் just a courtesy meeting. It has some significance. அது ஒரு சொல்லுவேன். சதாசிவம், டால்மியாபுரம். தலைவா, நீங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில சேர்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது, இதெல்லாம் என்ன தலைவரே? கண்ணா, நான் எந்த கட்சியிலையும் சேரல, சேரவும் மாட்டேன், கவலையே படாதீங்க. அப்படி வந்தா தனி கட்சி தான். ஜெயராமன், புதுடில்லி. மத்திய அரசிடம் உங்களுக்கு பாதுகாப்பு கேட்டது உண்மையா? பாதுகாப்பு அளித்திருக்கிறார்களா? என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு நான் மனுஷங்க கிட்ட கேட்க மாட்டேன், இறைவன் கிட்ட தான் கேட்பேன். மேலும் மத்திய அரசு எனக்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? நான் இந்த அரசை விமர்சனம் செஞ்சிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து சொன்னா அதுக்கு பொறுப்பு இந்த அரசு தான். ஆக இந்த அரசு தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் ஏடிஎம்கே அவங்கள என்ன ஒரு கொலை மிரட்டா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி. சத்தியமா ஏடிஎம்கே ஒரு சான்சஸ் இல்லை, ஏன்னா அவங்க என்னுடைய நண்பருங்க. இப்ப நடக்கிறது ஜேடிஎம்கே. தனலட்சுமி, ஈரோடு. உங்கள் வாழ்க்கையில் சிறு வயதில் நிகழ்ந்த மறக்க முடியாத நிகழ்ச்சி ஒன்றை கூறுங்களேன். மறக்க முடியாது. அப்போ எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும் நினைக்கிறேன். 16-17 வயசு இருக்கும் நினைக்கிறேன். நான் வந்ததுதான் ரொம்ப ஒரு ரவுடி, ஒரு குண்டா எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏரியால வளர்ந்தது. சோ நானும் என் ஃப்ரெண்ட் கிட்ட ஆன்சர். சோ நம்ம ஏரியா விட்டு இந்த ஏரியா கூட படம் பார்க்க போயிருக்கோம். போன பிறகு வெளியே வர்றோம். வெளியே வந்த உடனே ஒரு ஆளு நல்ல இதா இருக்கான். அவன் கிட்ட நீதான கிட்ட, ஆமா போட்டு அவனை அடிச்சிட்டு இருக்கா. என்ன சொன்னா அந்த ஏரியா பொண்ணு அந்த கிட்ட எனக்கு தெரியாது. போட்டு அடிச்சிட்டு இருக்கா. நான் என் ஃப்ரெண்ட் அடிக்க சும்மா எப்படி இருக்க முடியும்? நான் என் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டு இருக்க சொல்லிட்டு அவனை போட்டு நான் அடிக்க ஆரம்பிச்சுட்டேன். அவன் கிட்ட என்ன சிவாஜி அடிக்காதுன்னு சொல்லிட்டு ஏன் அடிக்க அவன் அப்படியே ஷாக்கா இருக்கிறாங்க. என்ன அப்படியே ஷாக், அப்படியே எங்களை அப்படியே பாக்குறாங்க, ஸ்டென்னா அப்படியே பாக்குறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது என்ன ஃப்ரெண்ட் அடிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் சொன்னாங்க டே மர்டர் கிருஷ்ணா சொல்லி மர்டர் கிருஷ்ணா சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சேன். நானும் ஓடுனேன்னு சொன்னா அப்படி அப்படி இல்ல, அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த மர்டர் கிருஷ்ணா எத்தனையோ மர்டர் பண்ணுவான். போலீஸ்காரங்க அவனை பார்த்து பயப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு டெரர் எனக்கு தெரியாது, அவனை அடிச்சுட்டு இருக்கேன் நான் சொல்லிட்டு ஓடுனா பிறகு அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் தெரிஞ்சுட்டு ஊர்ல தெரிஞ்சு மர்டர் கிருஷ்ணா ஒருத்தன் அடிச்சுட்டா, யாரோ பையன் அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு வீட்டுல தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம ஃபேமிலியும் கிடையாது, வேற ஒரு வீட்டுல என்ன வச்சுட்டு வெளியே வரக்கூடாது அப்படி விட்டாங்க. சரி, இவங்க ஆளுங்க கம்ப்ளீட்டா லாரியில மேல ஆட்டோ ரிக்ஷால கம்ப்ளீட்டா சரியா ஒரு 100 கணக்குல அங்கங்க எங்கெங்க இருக்கான்னு சொல்லி ஃபுல் கட்டிட்டே இருக்காங்க. வெட்டிடுறது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 days நான் இங்க இருக்கேன். இன்னைக்கு பேஜாயிருச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாம செவிட குதிச்சு ஸ்ட்ரைட்டா மர்டர் கிருஷ்ணா கிட்ட போயிட்டு என்ன ஒன்னு அடிச்ச, இப்ப என்ன பண்ற, வெற்றியா வெட்டு அப்படின்னு சொன்னேன். அதான் அப்படியே பார்த்துட்டு